friends. Praise the Lord. Welcome to Glory to God. பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். பாவியாக இருந்து என்னை மீட்க பிறந்தார், பரிசுத்தமாய் என்னை மாற்ற உலகில் வந்தார். பாவியாக இருந்த என்னை மீட்க பிறந்தார், பரிசுத்தமாய் என்னை மாற்ற உலகில் வந்தார். விண்ணை துறந்து இந்த மண்ணில் வந்தாரே, தூதர் பாடமை படையிட உலகில் வந்தாரே. விண்ணை துறந்து இந்த மண்ணில் வந்தாரே, தூதர் பாடமை பத்தேட உலகில் வந்தாரே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். ஆமென். பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். தன்மாய் இருக்கும் முன்னன் வாழ்வை மீட்பர் இருந்தவர், மண்ணான நம்மை மீட்க உலகில் வந்தாரே. இருளாய் இருக்கும் முன்னன் வாழ்வை மீட்க வந்தவர், மண்ணான நம்மை மீட்க உலகில் வந்தாரே. மீட்பின் சந்தோஷம் எனக்கு தந்து விட்டாரே, மீட்பர் வருகையில் என்னை சேர்த்திடுவாரே. மீட்பின் சந்தோஷம் எனக்கு தந்து விட்டாரே, மீட்பர் வருகையில் என்னை சேர்த்திடுவாரே. பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். பெத்லகேம் ஊரினிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாரே இயேசுபாலன், உதித்தாரே தேவபாலன். தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே. ஆமென். வேதத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. நாம் எதற்காக ஏசப்பா இந்த பூமியில் பிறந்தார் என்றதை கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யோசேப்பு மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே, அவங்க கூடி வர்றதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவள் உலக பிரகாரமாக கணவனும் மனைவியுமாய் இணைந்து அவங்க என்ன பண்ணல, குழந்தையை பெற்றுக்கொள்ளலை. தேவன் என்றதால் அவர்கள் என்ன பண்ணார், தேவன் அவள் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு தான் அவள் என்ன பண்ணா, கர்ப்பவதியானாள். அப்போ அதுதான் ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ தேவன் ஆதாம் என்ற ஒரு மனுஷனை என்ன பண்ணார், படைத்தார். அவருடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். 2 பேருக்கும் துணையாக இருக்கணும்னு சொல்லி உருவாக்கினார். 2 பேருக்கும் ஏதேன் தோட்டம்ன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் அவங்க உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சம்பாஷித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனும் அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டு இருப்பார். அவர் சம்பாஷித்து போயிட்ட பிறகு அவர்கள் தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாத போயிட்டாங்க. ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிருந்தார். ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணான், அவள் ஏவாளை வஞ்சித்து இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவளும் அந்த பழத்தை சாப்பிட்டு தன் கணவனுக்காகிய ஆதாமுக்கும் அந்த பழத்தை என்ன பண்ணிடுறா, கொடுத்துட்றா. இந்த நாளை பாவம் செஞ்சதால் தேவன் என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணுறாரு, துரத்திடுறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன சாபத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அனுப்பிடுறாரு. அப்போ அப்படியாய் வழியாய் அவங்க மகன்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மகன் இன்னொரு மகனையும் என்ன பண்ணிடுறான், சாகடிச்சிடறான்.
இப்படி அவர்கள் வந்து வழி வழியாக பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறதால ஜனங்கள்லாம் பாவத்தை செய்து செய்து தேவ மகிமையற்று அவங்கெல்லாம் போகிறத பார்க்க தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊழியக்காரங்களாக அதில் தெரிந்து கொண்டு அனுப்புகிறாரு. ஆனாலும் அதையெல்லாம் என்ன பண்ணுது, சரி வரல. அவங்க எல்லாரும் ஜனங்கள் வந்து பாவத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்கள மீட்க முடியல, முழுமையாக மீட்க முடியல. அதனால தான் தேவன் என்ன பண்ணார், தன் சொந்த பிள்ளையாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்புனார். அதுதான் வந்து கிறிஸ்மஸ் தின விழாவாக என்ன பண்ணுறது, கொண்டாடப்படுது. இயேசு பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. அப்போ அவரை பூமிக்கு அனுப்பி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய என்ன பண்ண முடியாது, ஒவ்வொருவருடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி என்ன பண்ணார் ஆண்டவர், தன் சொந்த பேரான ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மரியாளும் யோசேப்பும் கூடி வர்றதுக்கு முன்பதாகவே திருமணம் பண்ணணும்னு சொல்லி நிச்சயிக்கப்பட்டிருந்த அப்போவே அவங்க 2 பேர் கூடி வர்றதுக்கு முன்பதாகவே மரியாளுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், பரிசுத்த ஆவியினாலே ஒரு கற்பத்தை கொடுத்தார். அதுதான் வந்து இயேசு. அந்த குழந்தை இயேசுவாக பிறந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தான் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா குழந்தையை பெற்றாங்க. அதே மாதிரி அவர் சொப்பனத்தில், அப்போ வந்து யோசேப்பு சொப்பனத்தில் இவ கர்ப்பவதியாக இருக்கிறாளே, எப்படி இவ கர்ப்பவதி ஆனான்னு சொல்லி அவர் குழம்பி கொண்டு இருக்கிற சமயத்தில் அவர் நீதிமானாக இருந்தார். அதனால் அவர் யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமல் அவளை தள்ளிவிட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும்போது அப்போ தேவதூதர் வந்து அவரோட சொப்பனத்தில் பேசுகிறார். இது என்னது, நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, அது யாரால் உண்டாயிருக்கிறது, அந்த கர்ப்பம் பரிசுத்த ஆவினாலே உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேவதூதர் சொல்லிட்டு போகிறார். அப்போ அவர் வந்து யோசேப்பு வந்து என்ன பண்ணுறாரு, மரியாளோட இணையாமையே அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ இது தேவ பிள்ளை, இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, இது பரிசுத்த ஆவியானவர்னால் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை அவர் என்ன பண்ணுறார், யோசேப்பு புரிந்து கொண்டார். அப்போ மரியாள் கேட்குறாங்க, நான் கணவனை அறியேனே, எப்படி நான் இந்த குழந்தையை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கிட்ட கேட்கும்போது, அது உன்னோட குழந்தை வந்து பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தேவதூதர். அப்போ கணவன் மனைவி ஆக போகிற 2 பேரும் அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டாங்க. அப்போ தேவன் வந்து பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஒரு கற்பத்தை கொடுக்க போகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தன் மனைவி பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால்ன்றதையும் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, புரிந்து கொண்டு தேவ திட்டம் நடக்கிறதுக்கு அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா பிறந்து இந்த பூமியில் இருந்து அநேக காரியங்களை செய்து அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு தான் 3 வருஷ காலம் என்ன பண்ணார், ஊழியம் மகிமையாய் செய்தார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை வந்து ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேலே புறாவை போல வந்து இறங்கினார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போனார். 40 நாட்கள் என்ன பண்ணார், ஜெபிக்க வைத்தார். அப்புறம்தான் அவருடைய ஊழியத்தை பிசாசுக்கு அவர் வந்து என்ன பண்ணார், எதிர்த்து நின்றார். வேத வசனத்தின்படி அவர் எதிர்த்து நிற்க முடிஞ்சது, பிசாசை தோற்கடிக்க முடிஞ்சது. என்ன காரணம்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை அவருக்கு இருந்ததால் தான். இந்த பூமியில் நாம் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனுக்காக வாழறோம். நாம் வந்து எப்படி ஏசப்பா இந்த உலகத்தை பிசாசை இந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு துணை கொண்டு ஜெயித்தாரோ அதுபோல் நாமளும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும். அவர் நமக்கு துணையாக இருந்தால் நம்ம எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக இந்த பூமியில் செய்ய முடியும், ஊழியத்தை செய்ய முடியும், குடும்பத்தை கட்ட முடியும். நம்ம வாழணும், நம்ம எப்படி நடக்கணும், நமக்கு எப்படி பேசணும், நம்ம என்ன செய்யணுன்றது பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு தான் ஏசப்பா இந்த பூமியில் வந்து தேவனுடைய சித்தத்தை நேர்த்தியாய் செய்ய முடிந்தது. காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் போன பிறகும் அவர் வந்து என்ன பண்ணார், ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஜனங்கள் வந்து தேவனோடு கூட உறவு வச்சுக்கணும்னு சொல்லி, தேவனோடு கூட உறவு மறுபடியும் ஆதியில் இருக்கிற அன்பு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ரத்தத்தை என்ன பண்ணார், பலியாக சிந்திட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்ந்து விட்டார்.
அப்போ தேவன் நான் போகிறேன், ஆனாலும் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் வருவார் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அவர் என்ன பண்ணார், இந்த பூமியில் இருக்க பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்துக்கு போயிடுறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்போ நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறார். அவர் நமக்காக எல்லா காரியங்களும் செய்ய தயாராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஆவியானவர் துணை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக எழும்பணும், தேவனுடைய காரியங்களை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் புதிய புதிய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நம்மளை நிரப்ப அவர் ரெடியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், அழைத்து நம் வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம அனல் மூட்டி நம்ம எழுப்பி ஆண்டவருக்காக நம்ம செயல்படணும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் இந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏசப்பாவே இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரோட துணை தேவைப்படுச்சு. அப்போ அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கண்டிப்பாக என்ன பண்ணணும், தேவைப்படணும். அப்போ இந்த உலகத்துக்கு எதுக்கு ஏசப்பா பூமிக்கு வந்தார்னா, நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளையும் தேவனையும் ஒப்புரவாக்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார். நம்ம அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான் பரலோக காணானையும் நம்ம என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். அதனால தான் ஏசப்பா தேவன் தன் சொந்த பேரான ஒரே குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்ணார், அனுப்பி அவர் பாடுபடுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் எப்படி பாடுபட்டாரோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை இந்த உலகத்தில் ஜெயிக்க வைப்பார். அவருடைய கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்மளை தாழ்த்தணும், நம்ம கீழ்ப்படியணும். அப்போ அவர் நமக்குள்ளாக இருந்து கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாருன்ற நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு தான். பாவம் செய்து நம்ம தேவ மகிமையற்றவர்களாகி நம்ம தேவனத்திலேருந்து பிரிந்து போயிருக்கிறோம். அவர்களை நம்மளை மீண்டுமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக்கிறதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். வந்து நமக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்தார் இந்த பூமியில். அது மட்டும் இல்லை, அவர் செய்தது போல் அவரை ரசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அதை காட்டிலும் அதிகமான பெரிய காரியங்களை நம்ம செய்யறதுக்கும் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரு. அப்போ தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாகணும். இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட இணைந்து நம்ம வாழறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு தேவைப்படுது. நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பிறந்த இந்த நாளில் எங்கள் இல்லத்தில் அப்பா, எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்வது போல் அப்பா, ஒவ்வொருவர் அப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அப்பா, உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவன் வாசம் செய்யும்படி காய்ச்சபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாங்கள் வாழ்வது போல ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா உம்முடைய அப்பா ஆவியானவர் துணை கொண்டு வாழ தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்க. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஜனங்கள் வரட்டும்னு ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனிடத்தில் கேட்டு எல்லா காரியங்களையும் செய்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அப்பா நீர் ஜனங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கிறிஸ்மஸை அப்பா ஜனங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். அதுபோல் ஆண்டவரே சோத்திரம், தங்கள் வாழ்க்கையில் அன்றைய நாட்டு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் புதிய கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அப்பா ஜனங்களுக்கு வீடுகளுக்குள்ளே பிறக்கும்படி ஜெபிக்கிறோம். புறஜாதி ஜனங்களுக்குள்ளாயும் அப்பா நீர் பிறந்து அப்பா அவர்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் அசைவாடும்படி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஏசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Merry Christmas to all. Thank you for watching. Bye bye.